எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா மணக்க காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் மல்லி, 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 6 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போது பிஞ்சு கத்திரிக்காவாக நான் இந்த மாதிரி 1/4 கிலோ அளவுக்கு இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பிஞ்சாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக மட்டும் காம்பு கட் பண்ணிக்கலாம். இப்போ அடிபாகத்தை 4ஆக கட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது பூச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடிகளில் நான் வச்சு நச்சு வச்சுருக்கிறேன். இப்படி போட்டால் தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி நச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இப்போ கத்திரிக்காவுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவுக்குள்ளேயும் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு பொரிஞ்சதும் நம்ம நச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கத்திரிக்காவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காவும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் மீதி இருக்கிற நம்ம மசாலாவே இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதுக்கு இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு பெரட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு புளி, தக்காளி எதுவுமே நான் சேர்த்துக்கல. அதெல்லாம் எதுவுமே போடாமல் செஞ்சால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.